ஓகே. எனக்கு பேக் போன் ஆரம்பிச்சது 4 to 5 இயர்ஸ் பேக் எனக்கு ஆரம்பிச்சுச்சு. ஸோ காலேஜ் டேஸில. ஸோ அப்போ ஆரம்பிக்கும்போது எனக்கு L4, L5 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் நெறைய ட்ரீட்மெண்ட் அங்கே அலோபதியில நெறைய எடுத்துட்டு இருந்தேன். அதுமாரி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணும்போது அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் 1 சொல்லப்போனா ஒரு 8 மாதம் ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். ஸோ அப்போ கடைசியா ஒரு ஹோப் மைசூர்ல ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ரகுமான் போன் செட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட போனேன். அப்புறம் கொஞ்சம் கம்மியான மாரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு 2 வருஷம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப எனக்கு பெயினா இருக்கும்போது, திரும்ப டாக்டர் ட்ரீட்மெண்ட் அது ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, திரும்ப L3, L4, L5 இதுலேயும் ஃபுல்லாக வந்துச்சு. ப்ளஸ் நான் ப்ரீவியஸாக ஒரு 4 இயர்ஸ் பேக் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த பல்ஜி இருக்கோ அது கம்மியாகல, அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எடுக்கும்போது திரும்ப அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஃபைனலாக கூட பார்க்கும்போது எங்கே போனாலும் ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக ஒருத்தர் மூலியமாக தான் எங்களுக்கு அதுவும் யூடியூப்பில் பார்த்தேன் இவங்களோட வீடியோ. ஸோ அப்போ தான் சரி ஒன்ஸ் இவங்ககிட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. எனக்கு கடைசியாக ஒரு 6 மாதமாக எங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இது 5வது ட்ரீட்மெண்ட்டு. ஸோ 5th சிட்டிங். ஸோ இப்போ மோஸ்ட்லி எனக்கு 80 to 90% ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ என்னால் நல்லா நடக்கவும் முடியுது, நல்லா பைக்கும் ஓட்ட முடியுது. ஸோ அவங்க கொடுக்குற எக்ஸசைஸ் ஸோ அது ஃபுல்லாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்போ எனக்கு ஓகே, பெட்டராகவும் இருக்குது எனக்கு. ஸோ டாக்டர் சிபி தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி மூலயமா தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு ட்ரீட்மெண்ட்டு. இப்போ எனக்கு நல்லா ரிலீஃபும் இருக்குது, பெர்மனன்ட் க்யூராகவும் எனக்கு தெரியுது இது. ஸோ ஐ எம் ஓகே வித் திஸ்.